இந்த வெயின்ஸில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது. யாருக்கு வரலாம், என்ன காரணத்தினால வரலாம்? இன்னொரு வகையில் நம்மளுக்கு செய்கிற வேலைகள்னால வரலாம். என்ன மாதிரி வேலை சார்? இரத்த நாள நோய் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி வரும். அதாவது எப்படின்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயின்ஸ் ஆர்ட்ரிஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ வந்து பெண்களுக்கு ப்ரெக்னன்சி டயத்தில் வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுன்றது ஒரு வகையான வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது முழுக்க ஒரு செயல்பாட்டு நோயின்னு சொல்லுவோம். அது என்ன செயல்பாட்டு நோய்? இப்போ எல்லாருக்குமே வந்து என்னென்னா, காலில் நரம்பு ஒரு மாதிரி சுருண்டிருக்கோ, இல்லைன்னா காலில் கருப்பாயிட்டே போகுதோ, இல்லை சம்மந்தமே இல்லாமல் காலில் வந்து ஊறல் எடுத்துகிட்டு இருக்கோ, இப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்மளுக்கு தோணலாம். ஸோ அது வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற நோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் எல்லாருக்கும் புரிகிற வகையில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழில் இரத்த நாள சுருள் நோய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு உடம்பில் ஆர்ட்ரிஸ், அதாவது தமனி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், வெயின்ஸ் சிரைன்னு சொல்லுவோம். இதயத்திலிருந்து பிற பாகங்களுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது தமனி, பிற பாகங்களிலிருந்து இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது சிரை. இது கால்லையும் இருக்குது. ஸோ காலில் இந்த சிரை வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெயின்ஸில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இது யாருக்கு வரலாம், என்ன காரணத்தினால வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் பரம்பரை, அதாவது ஜெனட்டிக்னு சொல்லுவோம், பரம்பரையாக நம்மளுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற வேலைகள்னால வரலாம். அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத வேற ஒரு காரணத்தோட பிரதிபலிப்பாக அது இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக், என்னோடய அப்பாவுக்கு இருந்துச்சு, என்னோடய தாத்தாவுக்கு இருந்துச்சு, சுருண்டு இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன், எனக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வரலாம்? எப்போனாலும் வரலாம். நம்மளோட அந்த வெயின்ஸ், அந்த சிரைன்னு சொல்கிறதுக்கூடிய அந்த வெயின்ஸோட தளர்வு நிலையை பொறுத்து, அது எவ்வளோ சீக்கிரம் தளருதோ அதை பொறுத்து அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் நம்மளோட வயசில் வரலாம். 20 வயசுலேருந்து 40, 50 வயசு எப்போனாலும் வரலாம். இன்னொரு வகையில் நம்மளுக்கு செய்கிற வேலைகள்னால வரலாம். என்ன மாதிரி வேலை சார்? ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலைகள், அதிகமாக பளு தூக்குற மாதிரி வேலைகள். இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல, நம்ம வயிற்று பகுதியில் அழுத்தம் ஏற்படும். அந்த மாதிரி அழுத்தம் ஏற்படுறது நேர காலுக்கு தான் டிரான்ஸ்மிட் ஆகும், அதாவது காலுக்கு தான் பரவும். அந்த மாதிரி பரவும் போது இந்த திரைன்ற வெயின்ஸு தான் அதை வந்து சரி செய்ய பார்க்கும். இந்த சரி செய்கிறது ரொம்ப நாள் போக 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 அதோட இயல்பு மாறி, அதனால் இயலாமையாகி, அதனால் உருவாகிறது தான் வேரிகோஸ் வெயின்ஸ். அப்போ எனக்கு நான் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறேன் சார், எனக்கு வந்து வந்துருமா? வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வருமா? அது உறுதியாக சொல்ல முடியாது. உங்களோட அந்த இரத்த குழாயோட கடினத்தன்மையை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் வர்றதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ வேறு யாருக்கு வரலாம்? இப்போ சில பேருக்கு வந்து வயிற்றில் வேறு கட்டி எதுவும் உருவாகலாம், அதாவது கேன்சர் கட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கட்டி உருவாகலாம், இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் ஏற்படலாம். அதன் மூலமாக வயிறுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் அதிகமாகி அதோட பிரதிபலிப்பாக கீழே வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற நோய் வரலாம். ஸோ இந்த மாதிரி 3 வகையாக வேரிகோஸ் வெயின்ஸ் எதனால் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி சார், எனக்கு வேரிகோஸ் வெயின் வராமல் இருக்க நான் என்ன செய்யணும்? இப்போ நான் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலையில் தான் ஈடுபட்டிருக்கேன், எனக்கு வேறு வழி இல்லை, ஆனால் நான் வேரிகோஸ் வெயின் வரக்கூடாது, நான் என்ன செய்கிறது? எல்லா பரம்பரையான ஆட்களுக்கும் உண்டு, எனக்கு வரக்கூடாது, என்ன செய்கிறது? ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு நம்ம அந்த இதுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். தேவையற்ற நிற்கிற சூழ்நிலையை தவிர்க்கணும். தேவையில்லாமல் நான் நிற்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலீஸ்மேன் எடுத்துக்கலாம், ஒரு செக்யூரிட்டி பர்சன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களோட வேலை நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிற்கிற நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் தேவையில்லாமல் நிற்கிறத அவாய்ட் பண்ணணும். இது மொதல் விஷயம்.
2வது விஷயம், இதுக்குன்னு பர்ட்டிகுலராக சாக்ஸ் இருக்குது. வழக்கமான சாக்ஸ் இல்லாமல் இதுக்குன்னு ஸ்பெஷலாக சாக்ஸ் இருக்குது. அந்த சாக்ஸை அவங்க வழக்கமாக இந்த மாதிரி தொழில் நேரங்களில் போட்டுக்கிறது ரொம்பவும் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் வெயிட் அதிகமாக தூக்குறத அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கு அடுத்தபடியாக அவங்க தினமும் சாக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது நடைப்பயிற்சி ஏதாச்சும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் ஆகலாம். எக்ஸப்ட் வெயிட் லிஃப்டிங், ஜிம்முக்கு போய் வெயிட் அதிகமாக தூக்குற மாதிரி விஷயங்களை தவிர மற்றபடி எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் சாக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த மரபணு சம்மந்தமாக தன்மை இருக்கிறவங்களும் சரி, வேலை சம்மந்தமாக பாதிப்பு உருவாக வாய்ப்பு இருக்கிறவங்களும் சரி, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது இல்லாமல் அந்த 3வது தரப்பட்ட விஷயம், அதாவது வேறு பிரச்சனைக்கு காரணமாக இது பிரதிபலிப்பாக வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யும். அதாவது இப்போ வயிற்றில் கேன்சர் கட்டி இருக்குன்ற பட்சத்தில் அந்த கேன்சர் கட்டிக்குரிய ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை அகற்றுறதுக்குரிய வழிகள் செய்கிறது மூலமாக இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் தன்னால் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இது வராமல் இருக்கிறதுக்குரிய விஷயங்கள். இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு சார் எனக்கு, நான் அதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எப்போ நான் டாக்டரை பார்க்குறது, இந்த மாதிரி கேள்விகள் எல்லார்ட்டையும் இருக்கும். இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரிய போகுது. நரம்புகள் வழக்கமாக இல்லாமல் சுருண்டு சுருண்டு பெருசாக இருக்க போகுது. இல்லை சிலந்தி மாதிரின்னு சொல்லுவோம், அதாவது சிலந்தி மாதிரி அங்கங்கே என்னென்னா நரம்புகளே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகுனீங்கன்னா அவங்க எந்த அளவில் அது இருக்குது அப்படின்றத அளவுபடுத்தி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்கள் சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமாக எப்போ நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு வச்சுக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மருந்துகள் மற்றும் பயிற்சிகள் இதை வச்சு வேரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதை தவிர ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நுண்துளை அறுவை சிகிச்சை அந்த மாதிரி வச்சு நம்ம வேரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது யாருக்கு என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கலந்து டாக்டரும் சரி பேஷண்ட்டும் சரி கலந்து அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல நோயாளியோட தன்மை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக டாக்டரால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். இப்போ மருந்துகள் மற்றும் அந்த ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி என்னென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப ஆரம்ப கட்டமாக இருக்கிற வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த ஆரம்ப கட்டமாக இருக்கிற வேரிகோஸ் வெயின்ஸ் நோயாளிகள் டாக்டர் அணுகிறது மூலமாக இந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணலாம். இதே இது அடுத்த கட்டமாக இருக்கிற அட்வான்ஸ்னு சொல்லுவோம், கொஞ்சம் என்னென்னா அதிகமான வேரிகோஸ் வெயின்ஸ். எப்படி சார் நாங்கள் அதை எப்படி வித்தியாசப்படுத்துறது? நரம்பு சுருள் ரொம்ப பெருசாக பாம்பு உள்ள சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இவங்க, இல்லைன்னா அதன் விளைவாக வர்ற கால் வலி, பாதம் என்னென்னா வலிக்கிறது, பின்னங்கால் வலிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, கணுக்கால் பாதம் இதிலலாம் கருப்படைஞ்சு போகிறவங்க, இல்லைன்னா அதில் புண்ணு அந்த புண்ணு ஆறாத புண்ணாக இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் நம்ம இந்த நுண்துளை அறுவை சிகிச்சைக்குரிய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க சார், நான் இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் தவிர மற்ற ட்ரீட்மெண்ட்கள் நாங்கள் பார்க்குறோம், நாட்டு வைத்தியங்கள் இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம், அதோட தன்மை எப்படி இருக்கும், அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது முழுக்க ஒரு செயல்பாட்டு நோயின்னு சொல்லுவோம். அது என்ன செயல்பாட்டு நோய்? இது என்னென்னா கிருமினால் வரல, இது என்னென்னா உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், நுண் மாற்றங்கள்னால வரல. இது நம்மளோட செயல்பாடுகள், நான் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கேன் அதை பொறுத்து இருக்கிற நல்ல விஷயம் தளர்ந்து போகிறனால வருது. ஸோ அந்த தளர்வாக ஆனது திருப்பியும் நார்மலாக பழையபடி வருமா அப்படின்னா வராது. அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அப்போ வராத ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி வருன்ற மாதிரி சொல்கிற ட்ரீட்மெண்ட்டுகள் அது என்னன்னாலும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். நம்ம அது மேலே தைலம் தடவுற மாதிரி இருக்கலாம், அது மேலே பச்சையில் தடவுற மாதிரி இருக்கலாம், இல்லை அதுக்காக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். அந்த குண்டாக பெருசாக சுருண்டு போன நரம்புகள் திருப்பியும் நார்மல் நரம்பாக பழைய நரம்பாக மாறும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கப்படவில்லை. ஏன்னா அது நடக்க வாய்ப்பில்லை. ஒரு விஷயம் பழுதுபட்டுருச்சு அப்படின்னா அந்த பழுது அகற்றுறது தான் முக்கியமான வைத்தியம். ஸோ அதை நோக்கி எந்த வைத்தியம் இருக்கோ அந்த வைத்தியம்தான் பிரயோஜனமான
முடிவுகளை தரும். நல்ல வந்து பிரயோஜனமான ரிசல்ட்ஸை தரும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நாட்டு வைத்தியங்கள் வேரிகோஸ் வெயினுக்கு பிரயோஜனப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ வேரிகோஸ் வெயினுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆரம்ப கட்டத்தில் மருந்து மாத்திரைகள், சாக்ஸுன்றதை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ அது பிற்பட்ட அட்வான்ஸாக இருக்கிற ஸ்டேஜஸில் நுண்துளை அறுவை சிகிச்சை. சார் நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறீங்க, அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து சின்ன ஹோல் மூலமாக முன்னாடி வந்து வேரிகோஸ் வெயினுக்கு அலோபதியில் ஆப்ரேட்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது வழக்கமான ஆப்ரேஷன்லாம் அந்த சிசேரியன் ஆப்ரேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ரேஷன், அந்த மாதிரி திறந்து பண்ணுற ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்துட்டு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நுண்துளைனா சின்ன ஹோல் மூலமாக தான் போடுவோம். அந்த ஹோல் எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம இருந்தால், நம்மளுக்கு அன்றாட வந்து என்னென்னா தொந்தரவு கொடுக்கும்போது போய் டாக்டர்கிட்ட போடும்போது ஒரு ஊசி குத்துவாங்க. அந்த ஊசி குத்துறப்ப என்ன மாதிரி ஒரு ஹோல் கிடைக்குதோ அந்த ஹோல் மூலமாக நம்ம போய் அதை நரம்புகள் வழியாக போய் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். அப்போ தையல் இருக்குமா? இருக்காது. வலி இருக்குமா? இருக்காது. அப்போ நான் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய அன்றாட வேலைகளை உடனே நான் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்மளால் ஒரு வேரிகோஸ் வெயினுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இதுக்கு நம்ம லேசர் கதிர்வீச்சை பிரயோஜனப்படுத்தி நம்ம செய்கிறோம். ஸோ இது வேரிகோஸ் வெயின் சம்மந்தமான ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டம். இதில் வேரிகோஸ் வெயின்ஸை நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன், நான் அப்படியே விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரும்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வலி கொடுக்கறது, கால் வீக்கம் கொடுக்கறது, புண்ணாகிறது, இதை தாண்டி இன்னும் சில பாதிப்புகள் வரலாம். அது மோசமான பாதிப்பாக இருக்கும். அது என்ன பாதிப்பு அப்படின்னா, அந்த சுருண்ட நரம்புகள் பெருசாக வீக்கமாக இருக்கிறனால அதுக்குள்ளே இரத்த உறைவு ஏற்படலாம். அந்த இரத்த உறைவு காலில் இந்த இரத்த நாளங்களை தவிர பிரதான இரத்த நாளங்கள்னு சொல்லுவோம். அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே பரவிருச்சு அப்படின்னா அது டிவிடி, அதாவது டீப் வெயின் த்ராம்போசிஸ், இரத்த நாள உறைவு நோய் அப்படியே மாற வாய்ப்பு இருக்குது. அந்த இரத்த நாள உறைவு நோய் நம்மளோட பிரச்சனையை இன்னும் மோசமாக ஆக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் நடக்குமானா நடக்காது. ஆனால் யாருக்கும் நடக்குன்றதை நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. அதனால் வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க சீக்கிரமாக அவங்களோட நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக அதிலேருந்து மொத்தமாக மீண்டு வர்றதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இரத்த நாள நோய் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி வரும். அதாவது எப்படின்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயின்ஸ் ஆர்ட்ரிஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆர்ட்ரிஸும் பாதிக்கப்படுறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வரும்போது அதை இன்னும் நுணுக்கமாக நம்ம வந்து ஆராய்ந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய தேவை ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வர வேரிகோஸ் வெயின்ஸ் ஆறாத புண், இதுக்கு பின்னாடி அந்த ஆர்ட்ரிஸ் அப்படின்ற அந்த தமனியில் எதுவும் பிரச்சனை இருக்கான்றதை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் அந்த தமனிலையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, அவங்க வந்து ரொட்டீனாக ஒரு வேரிகோஸ் வெயின்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஆர்ட்ரிஸ் தமனின்னு சொல்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்கான்றதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் ரொம்ப அதிகம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேரிகோஸ் வெயின்ஸ் ட்ரீட்மெண்ட் இன்னும் மோசமான விளைவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ வந்து பெண்களுக்கு ப்ரெக்னன்சி டயத்தில் வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுன்றது ஒரு வகையான வழக்கமான ஒரு விஷயம். ஒரு 30-40% பெண்களுக்கு வருதுன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்கிறது? வழக்கமாக பெண்களுக்கு அந்த பிரசவ காலம் முடித்ததுக்கப்புறம் அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் தன்னால் சரியாக போயிடும். ஸோ அந்த பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸில் நம்ம அந்த மரபணு சம்மந்தமாக வேரிகோஸ் வெயின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்கள மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் உரிய பாதிப்பு வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணணும்? பிரசவத்துக்கு அப்புறம் அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும், வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்கணும், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், ஸ்டாக்கிங்ஸ் போடுறதுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். இந்த மாதிரி அவங்க இருக்கும் பட்சத்தில் அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் அதிக அளவில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது மறைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு.
ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை தவிர இன்னும் சில காரணங்கள்னாலையும் இருக்கலாம். நம்மளால் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்குது. ஒருத்தர் ரொம்ப உயரமாக வளர்ந்தாருன்னா அவருக்கு வேரிகோஸ் வர்றதுக்குரிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இது நம்மளால் தவிர்க்க முடியாத காரணம். ஆனால் தவிர்க்கிறதுக்குரிய காரணம் அப்படின்னா ரொம்ப எடை அதிகமாகிறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ப்ரெஷர் ரிலேட்டட் இஷ்யூ மாதிரி கூட எடுத்துக்கலாம். மேல் உடம்பில் ஏற்படுற அழுத்தம் ப்ரெஷர் கீழ் உடம்பில் வர்ற பாதிப்பை எடுத்துக்கலாம். அப்போ வெயிட் அதிகமாக இருக்கும்போது மேல் உடம்பில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் கீழ் உடம்புக்கு தள்ளப்படுது. அதனால் அவங்களுக்கு நாள்பட்டு வேரிகோஸ் வெயின்ஸ் வர வாய்ப்பு. அதனால தான் நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வெயிட் மெயின்டைன்ஸ், பாடி வந்து என்னென்னா வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்க வேண்டியது இருக்குது.